கிளாஸ் ஸ்டடீஸ் இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போதுன்னா phase 2 மாணவர்களுக்கு எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கரெக்டா ப்ராம்ப்டா வந்து சீட்ஸ் எடுத்துட்டாங்க. இப்போ விஐடி கவுன்சிலிங்ல phase 3 மாணவர்களுக்கு என்னென்ன சீட்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கேம்பஸ்ல என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எந்தெந்த ஃபீஸ் கேட்டகரியில் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா phase 2 நம்மளுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சது. இதுக்கு அடுத்து வந்து phase 3 கவுன்சிலிங். இந்த phase 3 கவுன்சிலிங்ல எஸ்பெஷலி என்னென்ன சீட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி phase 2ல என்னென்ன உங்களுக்கு வந்து ஃபீஸ் கேட்டகரியில் என்னென்ன கோர்சஸ் என்னென்ன கேம்பஸில் இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கடுத்து phase 3ல உங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது மஸ்ட்டுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணுங்கள். சப்போஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட queries கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ phase 3 மாணவர்களுக்கு நாளைக்கும் நாளானிக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் உண்டான விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். யாருக்கெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் உண்டான விண்டோஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5900 யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நாளைக்கும் நாளானிக்கும் உங்களுக்கு phase 3 மாணவர்களுக்கு விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எஸ்பெஷலி 70,000 ரேங்கிங் இருக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் வந்து phase 3 அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வெப்சைட்ஸில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் phase 1 மாணவர்களுக்கு எஸ்பெஷலி வேலூர் கேம்பஸ் ஆகட்டும் சரி, சென்னை கேம்பஸ் ஆகட்டும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் எல்லா ஃபீஸ் கேட்டகரியிலும் ஓப்பனில் இருந்தது. அதுக்கடுத்து phase 2 மாணவர்களுக்கு எந்தெந்த ஃபீஸ் கேட்டகரியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஓப்பனில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசினஸ் சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இது வந்து எஸ்பெஷலி வேலூர் கேம்பஸ் ஆகட்டும் சரி, சென்னை கேம்பஸ் ஆகட்டும் சரி, எந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இப்போ phase 3 மாணவர்களுக்கு இப்போ நாளைக்கே விண்டோ ஓப்பன் பண்ணும் பொழுது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோவில் உங்களுக்கு எதெல்லாம் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சிஎஸ் வந்து இங்கே phase 2 மாணவர்களுக்கே உங்களுக்கு 5th கேட்டகரியில் தான் phase 2 மாணவர்களே 5th கேட்டகரிலாம் இருந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்து phase 3 மாணவர்களுக்கு சீட்ஸ் இருந்திருக்காது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசினஸ் சிஸ்டமும் உங்களுக்கு சீட்ஸ் இருக்காது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்கும் சீட்ஸ் இருக்காது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சீட்ஸ் இருக்காது. சைபர் செக்யூரிட்டிக்கு சீட்ஸ் இருக்காது. டேட்டா சயின்ஸ்லேயும் உங்களுக்கு சீட்ஸ் இருக்காது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் உங்களுக்கு சீட்ஸ் இருக்காது. ட்ரிபிள்இல வந்து உங்களுக்கு 5th கேட்டகரியில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அதே மாதிரி இசிஇலையுமே உங்களுக்கு வந்து மேபி வந்து 5th கேட்டகரி இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். இது வந்து வேலூரை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து சென்னையில் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி எதுலெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ல உங்களுக்கு சீட்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்காது. அதே மாதிரி ஏஐஎம்எல்லையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஏஐ ரோபோட்டிக்ஸ்லையும் பாசிபிலிட்டிஸ் இருக்காது. சைபர் அண்ட் ஃபிசிக்கல் சிஸ்டமில் உங்களுக்கு 5th கேட்டகரி பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டிலையும் உங்களுக்கு 5th கேட்டகரி பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். மேபி இங்கே வந்து 4th கேட்டகரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி உங்களுக்கு 5th கேட்டகரியில் அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. டேட்டா சயின்ஸ்லையும் உங்களுக்கு மேபி 5th கேட்டகரி இருக்கலாம், இல்லாட்டா இல்லாமையும் போகலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு 5th கேட்டகரி இருக்கும். அதே மாதிரி ட்ரிபிள்இல வந்து உங்களுக்கு 3, 4, 5 கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இசிஇலையுமே உங்களுக்கு 5th கேட்டகரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது வந்து சென்னை கேம்பஸில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட்ஸ் வேலூர் கேம்பஸில் என்னென்ன இருக்குன்னா விஎல்எஸ்ஐ டிசைன் வந்து phase 2லேயே 3, 4, 5ல தான் இருந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இதில் phase 3ல மேபி வந்து 5 இருக்கலாம், இல்லை இல்லாமையும் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பயோமெடிக்கல் வந்து கண்டிப்பாக இருக்காது. இஎன்ஐ வந்து உங்களுக்கு 5th கேட்டகரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 4th கேட்டகரியிலும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஐடியில் கண்டிப்பாக இருக்காது. ஹெல்த் சயின்ஸில் இருக்காது. மெக்கானிக்கலில் உங்களுக்கு 4 and 5 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி மெக்கானிக்கலில் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ், இதில் வந்து உங்களுக்கு 3, 4, 5ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்லேயும் உங்களுக்கு 3, 4, 5 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதுக்கடுத்து விஎல்எஸ்ஐ டிசைன் வந்து உங்களுக்கு இங்கே சென்னை கேம்பஸில் உங்களுக்கு மேபி வந்து 4 and 5 வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உங்களுக்கு வந்து 4 and 5ல இருக்கலாம். ஃபேஷன் டிசைனிங்க்கு உங்களுக்கு மேபி வந்து 2, 3, 4, 5லே இருக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து மெக்கானிக்கலுக்கு வந்து சென்னையில் வந்து உங்களுக்கு மேபி 2, 3, 4, 5ல இருக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லேயும் உங்களுக்கு 2, 3, 4, 5ல இருக்கலாம். அதுக்கடுத்து மெக்கட்ரானிக்ஸ்லேயும் உங்களுக்கு 2, 3, 4, 5ல இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மெஜாரிட்டி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம நாளைக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
இதையும் தாண்டி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் தான் எனக்கு வேணும், இல்லை இசி தான் வேணும் அப்படின்னா கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து மேபி வந்து 1 or 2 சீட்ஸ் வந்து 5th கேட்டகரியில் இருந்தாலும் எல்லாருக்குமே எனேபிள் ஆகும். அப்போ எல்லாருக்குமே எனேபிள் ஆகும் பொழுது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஏனோ தானோங்கிறத சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சீட்ஸை வந்து கோட்டை விட்டுறாதீங்க. பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குங்கிறத செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.